ராட்டு சின்ன சைஸு, இதுவும் கருவாடு தான். இது வந்து சதை பகுதி அவ்வளோவா உள்ள இருக்காது. ஆனால் வந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நெத்திலி மீன் கருவாடு, இது துண்டு கருவாடு, இது நெய் மீனில் துண்டு கருவாடு. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லான்றதை வந்து வீடியோவில் பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நெத்திலி மீன் கருவாடையும் ராட்டோட கருவாடையும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள மண் ஊசி எல்லாம் வந்துட்டு கீழே தண்ணிக்கு கீழே இறங்கிடும். இது நல்லா கழுவி எடுத்துகிட்ட பிறகு நம்ம மசால் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு சைடு தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம துண்டு கருவாடை அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து 2 அலசு 3 அலசு அலசி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் தூசிலாம் இருக்குன்ட்டு. எனவே கருவாடை வந்து நல்லா கீழே போட்டு காய வைக்கிறதுனால மண் தூசிலாம் அதிகமாக இருக்கும். நல்லா 2-3 அலசு அலசிக்கோங்க. 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ளீனாக இருக்கும் கருவாடு. நல்லா அலசி இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசால் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னுமே நல்லா சுத்தமாக கழுவி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மசாலா எடுத்து நம்ம போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுட்டோம். இதுக்கு வந்து உப்பு வந்து நெத்திலியில் நம்ம போட தேவையான நிறையா இருக்கும். ஆனால் ராட்டில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ராட்டில் வந்து அதிகமாக உப்பு பிடிக்காது. ஸோ லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம கழுவுனதில் அந்த உப்பு வந்து அதிகமாக இருக்காது அதில். ஸோ லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து உப்பே வேண்டாம், இதிலே நிறைய உப்பு இருக்கும். இந்த ராட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மீன் எப்படி பொரிப்போம் அது மாதிரி தான் இந்த ராட்டையும் நம்ம பொரிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு மெயினாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தேவை. ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இதுக்கு 1 ஸ்பூன், இதுக்கு 1 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழம் நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் புளிப்பாக எனக்கு இருக்கணும்னு தேவை. உங்களுக்கு தேவை என்னென்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த எலுமிச்சப்பழம் சாரே போதும். பிசைஞ்சிக்கலாம். நம்ம ரெண்டுத்தையும் நல்லா வந்து பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாம் எண்ணெயில். சோம்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். 4 வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 பழம். எனக்கு புளிப்பு வேணுன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருவாடு தொட்டுக்கு புளிப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி மசியணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம லைட்டாக இஞ்சி பொடி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். ஸோ இஞ்சி பொடி பேஸ்ட்டு நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா மசியணும் எண்ணெயில். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை போட்டுக்கலாம். கருவாடை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க ஒரு 5 நிமிஷம் அடி பிடிக்காமல். கருவாடு வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது தொக்கு பதத்துக்காக வரணும். கருவாடு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டுக்கலாம். இந்த சைடு சட்டியில் எண்ணெய் காய வச்சு நம்ம கருவாடை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் தனித்தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா சேர்த்து போடாதீங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. தனித்தனியாக போடுங்க, மொத்தமாக போடாதீங்க. அது ஒன்று வச்சுக்கலாம். போட்ட உடனே திருப்பி போட்டுருங்க. கருக விடாமல் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைடு தொக்கு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடாம ஒரு பரட்டி விட்டுருங்க. கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் அப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இது உப்பு பத்தலைனாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பரட்டி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு கருவாடு தொக்கு. இந்த மெத்தடை செஞ்சு நம்ம வந்து எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. பொரிச்சிட்ட பிறகு இந்த ராட்டு, நெத்திலி மீன் கருவாடு, அப்புறம் வந்து தொக்கும் வச்சாச்சு. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்னு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபாத்திமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக